தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால ஆண்டவர் நான் வேற வேற வார்த்தைகளை நான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் திடீர்னு ஆண்டவர் காலையில் இந்த வார்த்தை எனக்கு தந்தாரு உங்க மத்தியில சொல்றதுக்கு. ஏன்னா பிரசங்க அடுக்கடுக்கா போக்குறதுக்கு நம்ம பாஸ் ஐயா இருக்கிறாரு, அடுக்கடுக்கா போப்பாரு. நான் எடுத்து பார்த்தேன், சரி அதெல்லாம் வேண்டாம், பாஸ் தான் என்ன செய்யறாங்கள அடுக்கடுக்கா வசனம் சொல்றாங்க, அது குடிக்கிறதுக்கே உங்களுக்குலாம் நேரம் பத்தல. அப்புறம் நான் அடுக்கடுக்கா வசனம் சொன்னேன்னா என்ன ஆகுது? ஏதாவது ஒரே வசம் ஒரு அதிகாரத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாக்கா எல்லாம் தூக்கி அந்த ஒரு அதிகாரத்தை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு அடுத்த பக்கம்லாம் போகிறதுக்கு சோம்பலா இருக்கும். இது இடத்துல ஒரே இடத்துல வச்சு சொல்லிட்டு போயிடலாம். அதனாலதான் என்ன செய்வேன், ஒரு பக்கமாவே எடுத்துக்கிறது அடிக்கடி. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10, 11, 12, 12, 13 வரையும் வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவர் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவமே தமது கைகளை வைத்தார். உடனே அவன் நிமிர்ந்து தேவனே மகிமைப்படுத்தினான். இதை கேட்கிற அருமையான சகோதரிகள, நீங்க படிச்சிருக்கிறீங்க, ஆனா என்னன்னு சில வேலை சிந்திக்காம நீங்க அப்படியே கீழே போய்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, 18 வருஷமாக, 18 வருஷம்னா என்ன? நம்ம முன்னால எந்த குடும்பங்களும் உண்டு, நான் எந்த குடும்பத்திலையும் உண்டு, நீங்களும் சில குடும்பம் என்ன செய்யிருக்காங்க, எல்லாரும் இதுல இருந்து வந்திருக்கிறியா. நம்ம ஆளுகளை என்ன 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 பண்ணுவாங்க, 18 படி ஏறி 18 படியில விளக்கு போட்டேன், 18 படியில ஏறி இறங்கினேன், 18 முறை சுத்தி வந்தேன் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. 18 முறை ஒரு அம்மா நம்ம திருவண்ணாமலையில 18 முறை திருவண்ணாமலை சுத்தி வந்துட்டு 18வது முறை முடிச்சு உடனே சாவும் கோவிலுக்கு தேத பார்க்க முடியல. அதனால இப்படிலாம் 18 சில இதெல்லாம் 18 இருக்குது. ஆனா இங்க ஒரு அம்மாவை என்ன செய்திருக்குது, 18 வருஷமாக ஒரு ஆவி கட்டி வச்சிருந்தது. என்ன ஆவி? அசுத்த ஆவி, அந்தகரத்தின் ஆவி, பொல்லாத ஆவி, பலவீனத்தின் ஆவி, வியாதியின் ஆவி. 18 வருஷமாக இந்த அம்மா நிமிர்ந்து நடக்க முடியாம ஊனி போய் கீழே குமிச்சுக்கிட்டு தான் நடப்பாங்க, அவங்களால முடியல. அப்ப அது என்ன, அவங்க பிளவினால ஒரு ஆவி அங்கே என்ன செய்திருக்குது, அவங்கள நிமிரக்கூடாதபடி கட்டி வச்சதாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இத போல இன்னைக்கு அநேக பேர்களை என்ன செய்திருக்குது. இப்ப ஸ்திரீயே சொன்னக்க அங்கே ஸ்திரீன்னு சொல்ல கூப்பிடப்பட்டிருக்கு. ஸ்திரீனா பெண்களுக்கு மட்டும் இல்ல, முழு சபைக்கு அடங்குறது. இந்த அம்மா எங்கதான் இருந்தாங்க? ஜெப ஆலயத்துல இருந்தாங்க. ஜெப ஆலயத்துல ஏசப்பா போதகம் பண்ற இடத்துல இருந்தாங்க. இப்ப அந்த சபைக்குள்ள அந்த அம்மா இருந்தாங்க. அந்த ஆவி அங்கே விடுதலாகி அந்த அம்மா நிமிர்ந்து பார்க்கறதுக்கு உதவியாக இருந்துச்சு. ஆண்டவரு தொட்டு ஆக்கினார். இதை கேட்கிற நீங்க கூட பல வருடங்களாக உங்களால நிமிர்ந்து நடக்க முடியாம ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கொண்டு நிமிர்ந்து ஒரு தைரியமாக ஒரு கத்தாக உங்களால நிமிர்ந்து நிற்க முடியாதபடி, ஒரு நல்ல ஒரு எல்லாருக்குள்ள சந்தோஷமாக நிமிர முடியாதபடி ஏதோ ஒரு கட்டு உங்களை கட்டி வச்சிருக்கோம். வியாதியும் கட்டா இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனை கட்டா இருக்கலாம், அல்லது ஏதோ நீங்க ஒரு தோல்வி அடைஞ்சு ஏதோ ஒரு தவறு செய்ததுனால, உங்களோட குடும்பத்துல ஏற்பட்ட ஏதோ ஒரு தவறுனால, அல்லது உங்களோட பிள்ளைகள் செய்த ஏதோ ஒரு தவறுகள்னால உங்களால நிமிர முடியாம இருக்கலாம். நிமிர்ந்து தைரியமாக கத்தாக நிற்க முடியாத நிலையில கூட இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட வருவியல் சொன்னா, ஜெப ஆலயத்துக்குள்ள இருப்பீர்கள் சொன்னா, ஏசாப்பா அந்த இக்கட்டைகள் இருந்து, அந்த பிரச்சனையில இருந்து, அந்த பிசாசுடைய கட்டைகள் இருந்து, அந்த வியாதியில இருந்து, அந்த பலவீனத்துல இருந்து ஏசாப்பா உங்களை நிமிர்ந்து நிற்க செய்வார். நிமிர்ந்து பார்க்க வைப்பாரு, நிமிர்ந்து உங்களை ஆண்டவர் துதிக்க வைப்பாரு. இந்த அம்மா என்ன செய்தாங்களா, இது அவன் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான். நிமிர்ந்து நீங்களும் கூட அநேக காரியங்களை நீங்க விடுதலை ஆக்கும் பொழுது, ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க, ஏசப்பாவை நீங்க மகிமைப்படுத்த முடியும்.
நீங்க நிமிர்ந்து பார்த்து, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார், இந்த இக்கட்டுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்தாரு, இந்த பலவீனத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்தாரு, இந்த கடன் பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்தாரு, இந்த வியாதியில இருந்து எனக்கு விடுதலை தந்தாரு, இந்த வெக்கத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்தாரு. நான் இப்ப நிமிர்ந்து நடக்கிறேன். இந்த கடன் பிரச்சனைய நான் இப்படிதான் அடக்கணும் தெரியலன்னு நான் ஒளிஞ்சு வாழ்ந்தேன், கீழே குமிஞ்சு வாழ்ந்தேன். இன்னைக்கு என்னை நிமிர்ந்து நிற்கிறேன். என் ஆண்டவர் என்னை நிமிர பண்ணாரு. இந்த வீடு கட்ட முடியாதபடி நான் வெக்கப்பட்டு பையனேன், கடைக்கால போட்டேன், இது கடைக்கால் போட்டு ஒத்தைக்கு வச்சேன். ரொம்ப நாளுக்கு அந்த வீடுகளை கட்ட முடியல, எல்லாரும் போறவங்க அவர்களாம் என்ன அற்புதமாக நினைச்சாங்க, ஒரு மாதிரி நினைச்சாங்க. நீ கட்டி முடிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நான் நிமிர்ந்து நிற்கிறேன். இதெல்லாம் என்ன நிமிர்றதுக்கு? இப்ப இதெல்லாம் நீங்க நிமிர்ந்து நிக்கிறதுக்கு எங்கேதான் வரணும்? சபைக்குள்ள வரணும், சபைக்குள்ள இருக்கணும். இதை விட்டுட்டு நான் வெளியில இருந்துகிட்டே ஆண்டவரை நினைச்சேன், நான் வெளியில இருந்துகிட்டே சபையை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதுல ஒண்ணுமே நடக்காது. சபைக்குள்ள இருக்கணும், ஆண்டவர் பாதத்துல இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? நீங்க நிமிர்ந்து நிக்க முடியும். இன்னைக்கு அநேக பேருக்கு திருமணங்கள் சில பேருக்கு தடைப்பட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடை. இந்த உபவாச நாட்கள் 40 நாள் ஜப நடக்குது. இதுல எல்லாம் என்ன செய்யலாம்? இது நமக்கு ஒரு வழி. நம்ம தனியா போயிட்டு 10 நாள் உட்கார்ந்துக்க மாட்டோம், தனியா போய் ஒரு 40 நாள் இருக்க மாட்டோம். எங்கெங்கேயோ ஓடுறாங்க பொண்ணு பாக்குறதுக்கு, எங்கெங்கேயோ ஓடுறாங்க மாப்பிள்ளை பாக்குறதுக்கு, எங்கெங்கேயோ ஓடுறாங்க வேலை வாங்குறதுக்கு, லஞ்சம் கட்டுறதுக்கு, எங்கெங்கேயோ ஓடுறாங்க, என்னென்ன பண்றாங்க. நிமிர முடியல, நிமிர்ந்து நிக்க முடியல. வெக்கம். தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட தேவ சமூகத்துல ஆலயத்துக்குள்ள இருப்பீங்கன்னு சொன்னா, சபைக்குள்ள இருந்து இருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டுடைய வார்த்தையை போதனையை கேட்டுக்கொண்டு நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, ஏசாப்பா உங்களை பார்ப்பார், உங்களை பார்த்து உங்க மேல கைகளை வைப்பார், உங்களை விடுதலாக்குவார். அப்படிதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எந்த இக்கட்டுல நீங்க நிமிர முடியாம இருக்கிறீங்க? வியாதியில இருக்கிறீங்களா? பலவீனத்துல இருக்கிறீங்களா? கடல்ல இருக்கிறீங்களா? எந்த எந்த காரியத்தில் நீங்க வெக்கப்பட்டு நிமிர்ந்து நடக்க முடியாம இருக்கிறீங்க? ஏசாப்பா உங்களை விடுதலாக்குவார், ஏசாப்பா உங்களை விடுதலை கொடுப்பாரு. ஆனா நீங்க சபையில இருக்கணும், ஆண்டவர் முன்பாக இருக்கணும். அப்பதான் உங்களை விடுதலாக்க முடியும். நீங்க தேவ சமூகத்துல இருக்கணும், அப்பதான் ஆண்டவர் உங்களை விடுதலாக்க முடியும். நீங்க அதை விட்டுட்டு நான் கோவையில வரையில நான் ஆண்டவர் நினைச்சேன், நான் படுக்கையில நான் ஆண்டவரை நினைச்சேன், நான் எலும்புறது ஆண்டவர் நினைச்சேன், நான் சபையை நினைச்சேன். நோ, நீ சபைக்குள்ள ஆண்டவர் முன்பாக இருக்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அப்பதான் ஆண்டவர் உங்களை விடுதலாக்க முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அது மட்டும் இல்ல, விடுதலை ஆக்கிக்கிட்டு ஓடிடக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்துறவர்களா இருக்கும். தேவனை பற்றி மற்றவர்களுக்கு நீங்க போனியெல்லாம் ஆண்டவர்கள் விடுதலை தருவாரு. ஆனா நீ சபைக்கு வரணும். வாசு கோவில வரையில கை வச்சு தலையில தேய்ச்சிட்டு போவார்கள் முடியாது. நீ சபைக்குள்ள வரணும். அப்படின்னா ஏசாப்பா உங்களுக்கு விடுதலை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பாராம்.